ஹாய் வெல்கம் டு மதனசேகரன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோட்டஸோட சின்ன அப்டேட் பார்த்துடலாம், சின்ன இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம இதில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் லோட்டஸ் டியூபர்ஸ் வந்து நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, ஆன்லைனில் எங்கேயாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ் டியூபர்ஸாக கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்து இப்படியே நம்ம வந்து பார்ட் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டு ரெகுலராக வந்து வாட்டர் சேஞ்ச் ஃபஸ்ட்டு பண்ணி விடணும். இதில் வந்து ரூட்டும் நமக்கு காயின் லீவ்ஸும் வந்த வாட்டி தான் நம்ம பார்ட் பண்ணணும். பாருங்கள், காயின் லீவ்ஸ் வந்ததை காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதில் இப்போ ஒயிட் ரூட் வருது, தெரியுதுங்களா? காயின் லீவ்ஸ் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 days கழித்து தான் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா இந்த வாட்டி தான் நம்ம வந்து பார்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் பார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட சத்தை வச்சு தான் இந்த ரன்னர் புதுசாக வருது பார்த்தீங்களா, இது வளரும். அப்போது இந்த டியூபர்ஸ் வந்து நம்ம கொடுக்குற டியூபர்ஸ் வந்து அழுகி போகும். நிறைய பேர் என்னென்னா, நான் வச்ச டியூபர்ஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அழுகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டியூபர்ஸை வெளியில் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எனக்கு ஷேர் பண்ணுறீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. தயவு செஞ்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூபர்ஸ் நீங்கள் வச்சுட்டீங்க வாட்டர் லில்லியில் மட்டும்தான் வந்து என்ன ஆகும்னா நம்ம வச்ச டியூபர்ஸ் வந்து அழுகாமல் அப்படியே இருக்கும். ஆனால் லோட்டஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய டியூபர்ஸே நீங்கள் வாங்கினீங்கனாலும் சரி, பெரிய டியூபர்ஸே வாங்கினீங்கனாலும் இதில் இருந்து புதுசாக வர்றது தான் இருக்குமே ஒழிஞ்சு இந்த டியூபர்ஸ் நமக்கு அப்படியே இருக்காது. இந்த டியூபர்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகி அழுக தான் ஆரம்பிக்கும். இதோட சத்தை வச்சு தான் புதுசாக நமக்கு பிளான்ஸ் வந்து வளரும் கொஞ்ச நாளைக்கு. ஓகேங்களா? எப்போவுமே இந்த டியூபர்ஸ் வந்து இருக்காது. நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப எனக்கு ரெகுலராக ஃபோட்டோஸ் அமைச்சு கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் டியூபர்ஸ் எடுத்தது இப்படியே நீங்கள் பார்ட் பண்ணிடுறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. தண்ணியில் போட்டு வச்சுட்டு புதுசாக எப்போ இதில் வந்து இந்த மாதிரி காயின் லீவ்ஸோ இல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூட் இந்த மாதிரி வந்த வாட்டி தான் நீங்கள் வந்து பார்ட் பண்ணணும். ஃபெர்டிலைசரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மி அளவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே நான் பார்ட் பண்ணியிருக்கிறது. இதில் பாருங்கள், அசோலா கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? இதில் பாருங்கள், அசோலா வந்து கலர் சேஞ்ச் ஆகலை. அப்போது இதில் இருக்கிற மண்ணும் வாட்டரும் pH லெவல் நமக்கு கரெக்டாக இருந்திருக்கு. ஆனால் இதில் வந்து pH லெவல் கொஞ்சம் இஷ்யூ ஆகிருக்கு. அப்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி அசோலா வந்து மொத்த அந்த இதையுமே எடுத்துக்கும். அந்த ஃபெர்டிலைசர் ஓவர் டோஸ் ஆனதை எடுத்துகிட்டு அது டெத் ஆயிரும். நமக்கு முடிஞ்ச வரைக்கும் லோட்டஸ் வந்து பாதுகாக்கும். நான் டக்வீட் போட்டிருக்கேன். ஆனால் டக்வீட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ரிசல்ட்டுமே எனக்கு கொடுக்கல. அதனால தான் நான் அசோலா யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அதே மாதிரி இவ்வளோ அசோலா வந்து நம்ம இருக்க எடுத்துடணும். பாருங்கள், இதெல்லாமே இப்போது நான் நேற்று பார்ட் பண்ண ஒரு வெரைட்டிஸ் தான். இதெல்லாமே கொஞ்சம் புதுசாக வாங்கி பார்ட் பண்ண ஒரு வெரைட்டிஸ் தான். இது எல்லாமே பாருங்கள், இதெல்லாமே க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இது வந்து அசோலா வந்து நமக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு நிறைய பேர் பயந்துக்கிறீங்க. அந்த மாதிரி இல்லை. நம்ம பிளான்ட் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஃப் ஆயிரும். அசோலா வந்து டேரெக்டாகவே நமக்கு வந்து இதாயிரும். அதுவும் மீறி உங்களுக்கு ப்ராப்ளம், இலையெல்லாம் வந்து ஒரு கருப்பாக ஆகுது, அந்த மாதிரி டாட்டாக ஆகுது, ரொம்ப இஷ்யூ ஆகுது, 1 or 2 லீவ்ஸ் அந்த மாதிரி ஆகும். ஆனால் எல்லா லீஃபும் நமக்கு அந்த மாதிரி ஆகுதுன்னா தண்ணி வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு புது தண்ணி ஊற்றி விடுங்க. ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு திரும்ப ரெகுலராக நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்டரில் இருக்கிற அந்த லெவலில் அந்த மண்ணில் இருக்கிற அந்த pH வந்து கரெக்டாக ஆயிரும். நமக்கு ஓவர் டோஸாக இருக்குது அப்படின்னாலுமே நமக்கு வந்து சரியாயிரும். அதை நம்ம ப்ராப்பராக செஞ்சுட்டு ஃபுல் சன்னில் தான் வைக்கணும். லோட்டஸ்க்கு பொறுத்த வரைக்கும் செமிஷேடில் நீங்கள் வைக்கக்கூடாது. லோட்டஸ் ஆர் வாட்டர் லில்லி ஃபுல் சன்னில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும். இதெல்லாம் பாருங்கள், டீலனோட நமக்கு செகண்ட் டைம் க்ரோத்து. ஃபஸ்ட்டு எல்லாம் பூத்து முடிச்சு நான் ப்ரூனிங் பண்ணி விட்டேன். இப்போ செகண்ட் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டாண்டிங் லீவ்ஸ் வந்திருக்கு. பட்டுமையாக ஸ்டாண்டிங் லீவ்ஸோடு வந்திருக்கு. கல்யாணி அதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எவ்வளோ பெரிய ஃப்ளவராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளைமேட் இஷ்யூனால கொஞ்சம் க்ரோத் லெவல் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் மயூரி. இன்னுமே பாருங்கள், எனக்கு டார்மென்சிக்கு போகவே இல்லை. இன்னமும் வந்து எனக்கு இன்னும் ஃப்ளவர் ஆகிட்டு தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ க்ரோத் இருக்குது.
இங்கே ஒரு பட் எடுத்திருக்கு, அடுத்த பட்டு குட்டியாக வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் தண்ணிக்குள்ளேயும் இதில் பட் இருக்குது. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக உங்களோட பதிவை சொல்லலாம். எனிவே தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம்.